ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இயேசுவின் மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை இயேசு தெளிவாக பேசியிருக்கிறார். எதை பேசணும், எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, எவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், பிரியாரிட்டி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு காரியங்களும் எப்படிப்பட்ட வாசலில் பிரவேசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உண்மையை பேச சொல்லுகிறார். எவைகளை பார்க்கிறோம், எவைகளை கேட்கிறோம், அதை தாண்டி பேசினால் அது பொய்யாக மாறிவிடுமா, தீமையாக மாறிவிடும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? சிலர் அப்படியே கேட்டு அதை அப்படி பெரிதுபடுத்தி ஊதி பெருசாக்கிடுவாங்க. சாதாரணமா கருப்பாக பார்த்தேன்னு சொன்னால் அடுத்தால காக்காவே பார்த்தேன் என்று சொல்லுகிற அளவு. இன்னைக்கு வேதத்திலும் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படித்தான் துர்ச்செய்தி பரப்புகிற கூட்டத்தை கூட நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடிய கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது, கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசே 12 பேரை அனுப்புகிறார். அதில் 10 பேர் மிகைப்படுத்தி அப்படி பயங்காட்டி விட்டுகிறார் துர்ச்செய்தி. அது இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேரையும் பாதிக்குது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அதை கேட்டு அங்கு வனாந்திரத்தில் அத்தனை பேரும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டு விட்டது. அப்படி அல்ல. பார்க்கிறீர்களா, நிதானமாய் உண்மையை பேசுவோம், பொறுமையாக பேசுவோம். நிறைய எனக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டால் மற்ற காரியங்களை ஃபேக் நியூஸ் சொல்லுவாங்க. அதுதான் வேகமா பரவிட்டு இருக்கோம். நாமளும் கேட்ட உடனே எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம். கடைசியில் விசாரித்து பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் இருக்கும். ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. உள்ளதை பேசுவோம், உண்மையானதை பேசுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். இதுல என்ன, இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு துறவி காட்டின் பகுதியிலிருந்து ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறார். அந்த தெருவின் வழியாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் பாட்டு நடந்து போகும்பொழுது வேகமான ஒரு காளை மாடு அவருக்கு எதிராக சீறி பாய்ந்து முட்டுவதற்கு வருகிறது. இவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. என்ன செய்வது, தப்பித்துலாம் ஓட முடியாது. நேராக அப்படியே நின்று விட்டார், கண்ணை மூடி நின்று விட்டார். இதை அந்த அருகிலே இருந்த ஒரு பெண் பார்க்கிறாள். என்னடா, ஒரு மாடு வேகமா அந்த துறவியை முட்ட வருகிறது, என்ன நடக்கிறது என்று சொல்லி பயந்து போய் பார்க்கும் பொழுது இவர் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நின்று விட்டார். அந்த மாடு வேகமா வந்தது, இவரை முட்டாமல் அப்படி விலகி வேகமாய் சென்று விட்டது. உடனே கண் விழித்து பார்த்து துறவி தன்னுடைய நடையை திருப்பி தொடர்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. துறவி நின்னாரு, அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த முட்டை வந்த மாடு கூட விலகி போயிடுச்சு. ஒரு பெரிய ஆச்சரியம். நேரா போய், ஐயா, அந்த மாடு முட்டை வந்துச்சுத, நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு நின்றீங்களா, உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கதா, அல்லது என்ன அந்த மந்திரம் சொல்லி என்ன அந்த மாட்டை அப்படி அப்புறப்படுத்துனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த துறவி சிரித்தாரா. தன்னை பெரிதிப்படுத்தவில்லை, தனக்குள்ள பவர் இருக்கிறது எதுவுமே காண்பிக்கவில்லை. அவர் சிம்பிளா சொன்னாராம், நான் கண்ணை மூடிட்டு நின்னேன், என்னுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்தது, மாடு என்னை முட்டை வருகிறது, எடி தப்பிக்க வழி இல்லை, ஒருவேளை முட்டி தூக்கி போட்டால் எவ்வளவு தூரம் போய் விழுவோமோ, என்ன ஆகுமோன்ட்டு அதை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்னு சொன்னாராம். தெளிவாக சொல்லிவிட்டார், இதுதான் உண்மை. அந்த பெண் அப்படியே போய்விட்டாரலாம். ஆனால் சில நேரம் என்ன நினைக்கிறோம், நான் அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே சில மந்திரங்களை சொன்னேன், சில காரியங்களை செஞ்சேன், சில இதை பண்ணேன், அதனால அந்த மாடு அப்படி போயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியல. நம்ம எவ்வளவோ பெரிதுபடுத்தி பேசி விடுவோம். அநேக காரியங்கள், அநேக இடங்களிலே, அநேக சந்தர்ப்பங்களில் அதை பார்க்கிறோம். அப்படி அல்ல. நாம் யார்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியாய் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்ல வேண்டும்? பெரிதுபடுத்தி பேசாமல், நம்மையே மிகைப்படுத்தி பெருமையாக பேசாமல், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. தாழ்த்தி நடந்ததை, உள்ளதை, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, ஒரு திருமணமாகட்டும், ஒரு குடும்பத்தின் காரியங்களாக இருக்கட்டும், உள்ளதை சொல்லுவோம். ஏமாற்றி மாற்றி அப்படி செய்து இந்த நேரத்தில் மட்டும் தப்பித்துட்டால் நினைக்காதீர்கள், பின்பு அது பெரிய வேதனையான விளைவுகளை கொண்டு வரும். அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் முழுவதும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உண்மை பேச, உண்மையான செய்திகளை சொல்ல, நற்செய்திகளை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் போய் நற்செய்தியை பிரசங்கிக்க பண்ணும்படியா சொன்னீங்கப்பா. நீங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நீர் வல்லமை வைத்திருக்கிறேன். அது துர்ச்செய்திகளாக இல்லாமல், மிகைப்படுத்தி பேசாமல், பொய்யாக இல்லாதபடி சில வார்த்தைகள் பேசினால் அது வல்லமை நிறைந்ததாய், சத்துவம் நிறைந்ததாய், சாரம் உள்ளதாய், பயனுள்ளதாய் மாற்றிக் கொடுப்பீராக. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரட்டும். காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கட்டும், திடப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், உடைக்கக்கூடியதாய், பிரிக்கக்கூடியதாய் இல்லாதபடி நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு, தேவையில்லாத காரியங்களை பெரிதுபடுத்தி சொல்லுவதை நிறுத்திவிட்டு, ஆண்டவருக்கு பிரியமா, உமக்கு பிரியமாய் எங்களை தாழ்த்தி மகிமைப்படுத்த, உண்மை பின்பற்ற, உண்மை உயர்த்த உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுப்பதற்காய் நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உண்மையை சொல்லுவோம், நற்செய்தியை சொல்லுவோம். நிச்சயமாகவே உடைந்து விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு அது ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.